والصلاة والسلام على نبينا في كل حين. قال الله تعالى في إظهار شانه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் நம்மை புனிதமிக்க திறந்து ஊற்றுக்கு மலாயசா புனிதமிக்க பராத்துடைய இரவிலே இந்த இரவை ஹயாத்தாக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். பீர்வாய்களே, தாய்மார்களே, தூங்கிட்டு இருந்தால் முடிச்சுக்கங்க, விழித்து கொண்டு இருந்தால் சுதாரித்து கொள்ளுங்கள். இந்த இரவை விழிப்பை கொண்டு ஹயாத்தாக்குவது அவசியம் அவசியம் அவசியம். நம்முடைய ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, இந்த இரவை ஹயாத்தாக்க சொல்லுவாங்க. இபாதத் செய்யுங்க, செய்யாமல் போகணும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இந்த இரவை ஹயாத்தா. தவறான பேச்சுகள், தவறான செயல்கள், சிந்தனைகள் இல்லாமல் இந்த இரவை ஹயாத்தா என்பதாக ஞாபகப்படுத்துவார். அதனால் தூங்கக்கூடியவர்கள் விழித்து கொள்ள வேண்டும். வெளியில் படுத்திருந்தால் கூட பேர்பாய்கள் அன்பாக பாசமாக விழித்திருக்கக்கூடியவர்கள் அவர்களை எழுப்பி உண்டு. ஏன்னு சொன்னால், நமக்கு கிஃப்ட்டு கொடுக்கப்படுது, அன்பளிப்பு கொடுக்கப்படுது என்று சொன்னால் தூங்கக்கூடியவர்கள்லாம் எழுப்பி விடுவோம். அதுபோல் அத்தாயே இலாஹி மலா தாலாவுடைய கிஃப்ட் நம்மை வந்தடைந்து கொண்டே இருக்கு. நாம் மட்டும் ஆசைப்படக்கூடாது, அரஹாமில் உள்ளவர்களையும் எழுப்போம். இந்த இரவு இருக்குதே, மிகவும் புனிதமிக்க இரவு, சிறப்புமிக்க இரவு. என்னுடைய சிறப்பை நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. அப்படியே உலமாக்கள் நமக்கு பேசிக்கிட்டே தான் வராங்க. ஒவ்வொரு வருஷமும் புதிய புதிய கருத்துக்களை சொல்கிறாங்க. கியாமத் வரையும் பேசினாலும் என்னுடைய கருத்துக்கள் முடியாது. அதே போல தான் லைலத்துல் கத்ர், அதே போல் தான் பெருநாளுடைய இரவு. இது ஹயாத்தாக்குறது சுன்னத். நபியர்கள் சொல்லும் பொழுது மாஸ்டர் மைதானத்தில் நம்முடைய உள்ளங்கள் இதை ஹயாத்தாக்கினா பயமற்று இருக்கும் என்பதாக சொல்றார். உற்சாகத்துடன் ஹயாத்தாக்கு, உற்சாகத்துடன் ஹயாத்தாக்கு. மாசூரின்களை தவிர, சங்கடசாலிகளை தவிர அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் விட்டு கொடுக்குறாங்க. நபியர்கள் ஒரு தடவை தவீல் சூறா, நீண்ட சூறா ஓதிக்கிட்டே வந்தாங்க. பின்னாடி குழந்தை அழுகிற சவுண்டு கடிச்சு அந்த சூறாவை கம்மி பண்ணிட்டேன். சின்னதாக ஓதி முடிச்சு தொழுது முடிச்சிட்டேன், தொழுக வச்சு முடிச்சிட்டேன். அதே போல் நாமளும்
நம்மையும் பேணியாகணும், பிறரையும் பேணியாகணும். நம் விஷயத்திலும் இறக்கப்பட்டாகணும், பிறர் விஷயத்திலும் இறக்கப்பட்டாங்க. இரஹமு லிமன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்கள் விஷயத்தில் நீங்கள் இறக்கம் காட்டுங்க, வானத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு இறக்கம் காட்டுவாங்க. அஹாதீஸுல் நமக்கு நிறைய. அப்போ இந்த இரவை நாம் விழிப்பதை கொண்டு ஹயாத்தாக. ஏன் நிசாமுதீன் ஹசரத் அவர்கள் கூட தெளிவாக சொன்னாங்க, இரவுடைய கடைசி இரவில் அல்லாஹ் இறங்குறான் ஒவ்வொரு இரவுகள்லையும். அதனால் அது விழிக்கிறது சுன்னத், விழிக்கிறது சுன்னத். அல்லாஹ் இறங்குறாங்கிறதுக்காக இந்த முழு இரவிலையும் அல்லாஹுடைய நுசூல் இருக்கு. அதனால் முழு இரவையும் ஹயாத்தாக்குறது சுன்னத். கொஞ்ச நேரம் கூட தூக்கமே வரக்கூடாது. ஃபஜ்ர் வரையில் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், உங்கள் ஷேஃபுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்காருங்க, தூக்கம் வரமா? நமக்கு இன்னொரு சிந்தனை வரமா? எந்த சிந்தனையும் வராது. அதுபோல் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம உட்காந்துருக்கோம், ரசூலுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். அதனால் நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கணும், செதற விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜும்மாவுடைய இரவு, நம்முடைய சில்சிலாவுடைய ஜிக்ர் நடைபெறக்கூடிய இரவு, 2 இரவுகள் ஒன்று சேர்ந்துருச்சு. அல்லாஹ் இந்த இரவுடைய பரக்காத்துகளை இங்கே வந்தவர்கள், வராத முரீதுகள் எல்லோரின் மீதும் அல்லாஹ் இறக்குவான. யாரை மன்னிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொன்னானோ அந்த ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்காமல் தன்னுடைய மன்னிப்பை அல்லாஹ் நம்முடைய ஜிஸ்ம், சரீரம், உள்ளம், உயிர் மூன்றின் மீதும் இறக்குவானார். ஆக இந்த இரவை நாம் ஹயாத்தாக்கணும். எதை கொண்டு? 3 விஷயங்களை கொண்டு. நபியர்கள் சொல்லி தந்த 3 விஷயம். இந்த இரவு இருக்கா இல்லையா, ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையா, கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது, அதெல்லாம் தனிப்பட்ட மசாயில். நம்ம சர்க்கார் கொண்டாடினாங்க, தாபியங்கள் காலத்திலேருந்தே கொண்டாடப்பட்டு வரும். தாபியங்கள் காலத்திலேருந்தே கொண்டாடப்பட்டு, நம்ம தாதா சர்க்கார் கொண்டாடினாங்க, நம்ம சர்க்கார் கொண்டாடினாங்க, அதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். நமக்கு தலீல் அவங்க தான், நமக்கு தலீல் அவங்க தான். முஹத்திஸீன்களுடைய கருத்து, பராத்தை பற்றி உண்டான ஹதீஸுல் லைஃபாக பலஹீனமான ஹதீஸாக இருந்தாலும் கசரத்து துர்க் அதிகமாக இந்த ஹதீஸ்களுடைய ரிவாயத்துகள் வந்ததுனால ஹசனுடைய மகாமை எட்டிவிட்டது என்பதாக சொல்லுங்கள். ஹசன் என்பது ஹதீஸோடு படித்திரத்தின் பெயர். அதை ஏற்றுக்கலாம், அதில் அமல் செய்யலாம். ஆகவே அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவன் எல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள், ஒத்துக்கொள்ளாதவர்களுக்கு முன்னாடி தான் அது சொல்லலாம். யாரை மறுப்போமா? கல்பில் ஹத்தராத் வருமா? இந்த இரவை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? ஹத்தராத் கூட வராது. அல்லாஹ் அப்படி ஒரு ஈமான், இத்துமினானி ஈமான், நிம்மதியான ஈமான அல்லடியாவுடைய பரக்கத்தினால அல்லாஹ் கல்பில் போட்டுட்டான். சந்தேகப்படாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான். இது அல்லாஹுடைய ஃபஸல், அல்லாஹுடைய ஃபஸல். அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் அவுஸ் பில்லாஹ் எத்தனை தருங்க ஓதுனே? ஒரு தடவை தான். 4 ரக்காத் தொழுதாலும் சரி, ஒரே ஒரு தடவை தான் ஓதும். பாக்கி குரான் ஓதும்போது இந்த ஃபாத்தியா சொல்லுவாங்கன்னா பிஸ்மில்லா மட்டும் தான் வரும். சனா ஓதிட்டு அவுஸ் பில்லா ஓதிட்டு பிஸ்மில்லா. பாக்கி 3 ரக்காத்து அவுஸ் பில்லா ஓதக்கூடாது. அந்த ஒரு அவுஸ் பில்லாலே எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு. என்ன கேட்கணும்? எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேர்றேன். ரஜீமான ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு. எதை விட்டோம்? எதன் விஷயத்தில் பாதுகாப்பு தேர்ந்தேன்?
என்ன செஞ்சான் அவன் நமக்கு என்ன செஞ்சான்? நம்ம சர்க்கார் இதை சொல்லி கேட்டோம், 3 விஷயங்களை விட்டும் பாதுகாத்து. ஒன்றும் கெட்ட கொள்கையில் போட்டுருவான். கெட்ட கொள்கைகள் 72 ஃபிர்கா இருக்கு நபியர்கள் சொன்னாங்களே, அந்த 72 ஃபிர்காக்குடைய கொள்கைகளை சைத்தான் போட்டுவிட்டு போயிடுவான். ஹதீஸ் ஆதாரங்களை காட்டி, இந்த ஹதீஸ் பிரகாரம் இந்த கொள்கை, இந்த ஹதீஸ் பிரகாரம் இந்த கொள்கை, அல்லது பாவங்களை உண்டாக்கி கொடுப்பான். போய் பேச வச்சிருவான், கைபத் பேச வச்சிருவான், திட்ட வச்சிருவான், அந்நிய பெண்களை பார்க்க வச்சிருவான். அது போல் பெரும் பாவங்களை தூண்டி விட்டுட்டு போயிடும். 3வது வியாதிகளை அவங்க நிஸ்பத்தில் உண்டாக்கி, வியாதிகளை உண்டாக்கிட்டு போயிடும். இந்த 3 விட்டும் சைத்தானை விட்டு இந்த 3 விஷயத்திலே பாதுகாப்பு தேடியா இஸ்ஹலார் செஞ்சு அவுசுபில்லா வரும். இப்போ இந்த இரவில் நபியவர்கள் அல்லாஹுடன் முன்னோக்கினாங்க, பேசுனாங்க, அல்லாஹ்வை வரவேற்றாங்க, அல்லாஹுடைய நுசூல வரவேற்பு செஞ்சாங்க. எங்கள் கபருஸ்தானில் பள்ளியாசலில் கிடையாது, மெம்பரில் கிடையாது, மெஹராபில் கிடையாது. நம்ம ஏன் மெஹராப்லாம் பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம் பள்ளியாசலில். இப்போ சர்க்கார் உட்காந்துங்கிறாங்க, அதனால் உட்காந்துருக்கோம். இத்திபா ஷேக்கை பின்பற்றி நபியவர்கள் கபருஸ்தானுக்கு சேர்ந்து தான் மன்னிப்பு தேடினாங்க. இந்த இரவு என்னான்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிஷாவே அப்படிலாம் சொல்லி கேட்பேன். அல்லாஹுடைய நுசூல் இருக்குது. அல்லாஹ் இறங்கி பனி கல்புடைய ஆட்டு மந்தைகளின் ரோமங்களை விட அதிகமாக இந்த உம்மத்தை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்காங்க. அப்போ அல்லாஹ் இறங்கி என்ன செய்யறான், நமக்காணி என்ன தராங்க? மன்னிப்பு அல்லாஹ் தான். அதனால் இந்த இரவில் இந்த 3ஐயும் அல்லாஹ் தனது ஹதீஸை குதிசி நபியர்கள் சொல்கிறாங்களே, அந்த ஹதீஸை சொல்லப்பட்டதன் அடிப்படையில் 3ஐயும் எதிர்பார்த்து உட்காரு. யா அல்லாஹ் மன்னிப்பை எதிர்பார்த்து நான் உட்காந்துருக்கேன். அல்லாஹ் மன்னிப்புடைய அருமை பெருமை நமக்கு தெரியல. 1000 ரூபா நோட்டுடைய அருமை பெருமை நமக்கு தெரியும், 500 ரூபா நோட்டுடைய அருமை பெருமை தெரியும், 1 லட்ச ரூபாவுடைய அருமை பெருமை தெரியும். மன்னிப்புடைய அருமை தெரியல. பாவங்கள் நம்முடைய உள்ளங்களில் சூழ்ந்ததுனால மன்னிப்புனா என்ன நமக்கு ஒன்றும் புரியல. அல்லாஹ் மன்னிப்பை எதிர்பார்த்து உட்காந்துருக்கு. தேட சொல்கிறார் நபியர். அல்லாஹ் சொல்ற அலா மின் முஸ்தக், மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? கல்பால் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம், கல்பால நாமும் தேடிக்கிட்டே இருக்கோம். அதே போல் ரிசுக்கு தேடக்கூடியவர்கள் உண்டா? ரிசுக்கையும் தேடும். அதே போல் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் உண்டா? ஆஃபியத்தையும் தேடும். இந்த 3ஐயும் தேடி அல்லாஹ் இந்த இரவில் சர்க்கார் தர்பாரில் உட்காந்துருக்கு. ஏன் அல்லாஹ் தேட சொன்னால் நமக்கு தெரியல. ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னாங்க, தேட சொன்னாங்க, தேடி உட்காந்து. ரசூலும் அல்லாஹ்வும் சொன்னாங்க, தேட சொன்னாங்க, ஆனால் தெரிய உட்காந்து. அவனோட அருமை பெருமை எனக்கு தெரியும், அவருடைய வசன் எனக்கு தெரியும். கண்மணி ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அபு சல்மா ரஸியல்லாஹு ஒரு கேள்வி கேட்குறாங்க, குளிப்பை பற்றி கேட்குறாங்க. எதன் மூலமாக குளிப்பு கடமையா? அதற்கு ஆயிஷா நாயகம் அபு சல்மாவுடைய கேள்வியை கேட்டு இந்த பதிலை சொல்கிறாங்க. அபு சல்மாவே, நீங்கள் ஒன்றும் சின்ன பிள்ளை, நான் எப்படி பதில் சொல்கிறேன்? அதுக்கு ஒன்று உதாரணம் சொல்கிறாங்க. கோழி வந்தால் கோழி குஞ்சு கத்தும், கீச்சு கீச்சு கீச்சு. ஏன் கத்துதுன்னு அதுக்கே தெரியாது.
தாய் கோழி கத்துறதுனால இது கத்தும், ஏன் கத்துதுன்னு தெரியாது. அதுபோல் மக்கள்லாம் கேட்குறதா நீ கேட்குறங்களா அப்படின்னு நாங்கள் பதில் சொல்கிறோம். அது போல தான் ஏன் எல்லா மகபிரத்தை கேட்க சொன்ன தெரிஞ்சா நமக்கு. இப்போ நமக்கு காசு இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, இதை கேட்க சொன்னால் பரவாயில்ல. சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்கிறானே, அடியார்களே என்ற மன்னிப்பு தேடுங்க, மன்னிப்பு தேடுங்க, மன்னிப்பு தேடுங்க. அதுபோல் ரிஸ்கை தேட சொல்கிறானே, எல்லாத்துக்கும் எல்லாம் இந்த உத்தரவு போடுறாங்க. காசு பணம் உள்ளவர்களுக்கும் ரிஸ்கை தேடுங்கிறான், காசு பணம் இல்லாதவர்களும் ரிஸ்கை தேடுன்னு, காசு பணம் உள்ளவர்களும் ரிஸ்கை தேடுவது. எல்லா செல்வாக்கையும் எல்லாம் கொடுத்துருக்கான், அவர்களும் தேடியாங்க. அல்லாஹ் சொன்னதுக்கு தெரியாது, ஆஃபியத்தை தேடியா, ஆஃபியத்தை தேடியா. என்கிட்ட இருக்கு நான்லாம் தேட மாட்டேன்லாம் சொல்லவே முடியாது. என்கிட்ட இருக்கே நான்லாம் தேட மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன் அல்லாஹ் தேட சொன்னா? நமக்கு அவருடைய ரகசியம் இன்னும் புரியல. அதனால தான் எதையோ நாம தேடிட்டு உட்காந்துறோம். தயவு செய்து முறியதில் இந்த 3 தான் எல்லா இடத்துலையும் கேட்குறேன். மகஃபிரத்தை கேளுங்க, ரிஸ்கை கேளுங்க, ஆஃபியத்தை கேட்டுங்க. எல்லாம் கிடைச்சா மாதிரி எல்லாம் கேட்ட, எல்லாம் எதை கேட்க சொன்னாலும் அதை கேட்டோம், எல்லாம் கிடைச்சா மாதிரி. கொடுக்கறது கொடுக்காமல் இருக்குது அது அவனுடைய விஷயம், அவனுடைய ஹத்தியார். நம்ம வேலை கேட்கறது மட்டும் தான். கேட்டாவே நம்முடைய மக்காம் மேலே போயிடுங்க, கேட்டாவே நம்முடைய மக்காம் மேலே போயிடும், உயர்ந்த அந்தஸ்தில் போயிடும். எங்கே நம்ம கேட்குறோம்? நமக்கு தேவையில்லாத தானே கேட்போம். மன்னிப்புடைய தேவையில்லாமல் இருக்கும், ரிஸ்குடைய தேவையில்லாமல் இருக்கும், ஆஃபியத்துடைய தேவையில்லாமல் இருக்கும். கை காலெலாம் சலாமத்தாக இருக்குது, எதுக்கு ஆஃபியத்து? உடம்பு தெரியாதவங்க கெடுக்குது, படுத்த படிக்கையில் உள்ள கெடுக்குது. நௌசுபில்லாஹி மின் ஸாலிக். நம்முடைய ஆக்கிபத்தை அறிஞ்சவன் அல்ல, நம்முடைய ஆக்கிபத்து முஸ்தக்பில வருங்காலத்தை அறிந்தவன் அல்ல. நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால தான் அல்லாஹ் இது 3 கேட்க சொல்கிறேன். வருங்காலத்துக்கு உதவக்கூடிய இந்த 3 தான். ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று ரிஸ்க்கு, இன்னொன்று ஆஃபியத். இது இல்லை நம்ம சமாளிக்க முடியும். கர்திஷ தக்தீர், தக்தீருடைய சுழற்சியில் மாட்டிக்கிட்டு நம்ம தவிக்கிற மாதிரி நம்மளாலாம் தவிக்க முடியாது. தப்பிச்சு வெளியே வர முடியுமா? சுழற்சி கருதிச்சுண்டா, இந்த கொள்ளிடம் ஆற்றுல தண்ணி வேகமாக போச்சு வச்சிங்களேன், அந்த நீர் சுழற்சியும்பாங்க. அதில் எவ்வளோ பெரிய நீச்சல் அடிக்கக்கூடிய வீரனாக இருந்தாலும் சரி, அதுக்கிட்ட போயிட்டானா முடிஞ்சு போச்சு, அவங்க மோத்தான் உள்ளே தயிடும். அதே போல தான் இது நம்ம சர்க்கார் சொல்லி காட்டினாங்க. விதியினுடைய சுழற்சியில் நீ மாட்டிக்கிட்ட எவ்வளோ பெரிய வலியாகி குத்துபாரி கவுசாரி முடிச்சு உள்ள போயிட வேண்டியதான். ஒன்னாலாம் தப்பிக்க முடியாமா, அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் பார்த்து மேலே தூக்குனாங்க. மாதிரி மா யுஃபலுபி வன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹுடைய தூதராக இருக்க அல்லாஹ் என்ன கொண்டு என்ன செய்வான்னு எனக்கே தெரியாது. அந்த அளவு ஆஜிஸா போய் உட்காந்துக்கிட்டேன், ஆஜிஸா போய் உட்காந்துக்கிட்டேன். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மராத்துக்கு முன்னாடி எங்கே போனாங்க? ஜன்னத்துல் பக்கி. ஜன்னத்துல் பக்கியில் அவுலியாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடம். நபியவர்களை பார்த்தவர்கள் தாங்க ஜன்னத்துல் பக்கியில் இருந்தாங்க. யார் யாரெல்லாம் நபியவர்களை கண்டு ரசித்தார்களோ, நேரடியாக பார்த்தாங்களோ, சஹாபாக்கள் ஜன்னத்துல் பக்கியில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டா. சஹாபாக்கள் அவுலியாக்களா இல்லையா? சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை ஒவ்வொரு சஹாபியும் அல்லாஹுடைய வழிமாறு, அல்லாஹுடைய ரீனஸ். அவருடைய கால் தூசிக்கு அவர்களுக்கு பிறகு வந்த வழிமார்கள் ஈடாக மாட்டாங்க. அவ்வளோ பெரிய மக்காம் அல்லாஹ் கொடுத்து நபியை பார்த்த ஒரே காரணத்தில் அவன் வலிமாவுடைய சமூகத்துக்கு போய் அல்லாஹுடைய நுசூலியத்தை சந்தித்தார்.
அல்லாஹ்வுடைய இறங்குதலை எதிர்பார்த்தார்கள், வரவேற்றார்கள், அதை மதித்தார்கள், கொண்டாடினார்கள். வீட்டுக்கு வந்து சைதா, அங்கேயே சைதாவில் வந்தாங்க ஒரு ரிவாயத்து, வீட்டுக்கு வந்து சைதாவில் வந்தாங்க ஒரு ரிவாயத்து. ரொம்ப நேரம் சைதாவில் கலந்தாங்க. ஆயிஷா நாயகி ரூஹு போயிடுச்சோன்னு காலை நிண்டி பார்த்தாங்க. அதான் நம்ம கேள்விப்பட்ட ஹதீஸ், அதான் நாம கேள்விப்பட்ட ஹதீஸ். அப்போ இந்த இரவை பயத்துடன் கொண்டாடினார். இந்த உம்மத்துக்கு மன்னிப்பு கிடைக்காம போயிடுமோ? பிற 13லேருந்தே நபியர்கள் எல்லா இடத்துல ருஜுவானாங்க. அஹாதீஸ் எல்லாம் பார்க்கணும். கதறாங்க அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்கள் உம்மத்தில் 3ல் ஒரு பகுதியை மன்னிச்சிட்டேன் போங்க. 2வது 14வது இரவும் கதறாங்க நபியர்கள், 3ல் 2 பகுதியை மன்னிச்சிட்டேன் போங்க. பிற 15வது இரவும் கதறாங்க, 3ல் அதாவது முழுமையாக உம்மத்தை மன்னிச்சிட்டேன். அப்போ நபியர்களுக்கு நிம்மதி வந்துச்சு. இப்போ ரேசா நபியர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு, அல்லாஹ் கொண்டு சந்தோஷம். அப்படி ஜாலிக்க பள்ளி அஃபரா, என்றைக்குமே நபி அவர்கள் குதூகலத்தில் கூத்தாட மாட்டாங்க, சந்தோஷத்தை நடுத்தரமாக தான் வச்சுப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் தாலா சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு வாதா செஞ்சான், வாக்குறுதி செஞ்சான், அந்த வாக்குறுதிக்கு அல்லாஹ் ஹிலாஃபு செஞ்சால், மாறு செஞ்சால் யார் கேட்க முடியுமா? காதிர முத்தலக்கா. அதனால தான் பத்ருடைய போரில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வாதா செஞ்சிட்டான், நபியவர்களே லக்கத் நஸரகுமுல்லாஹ் பி பத்ரி, பதிலில் உதவி செய்ய போகிறேன்னு. ஏன்னா நபியவர்கள் தன்னுடைய இபாதத்தை விடவே இல்லை, கெஞ்சுதலை விடவே இல்லை. அழுகிறாங்க, கதறாங்க, போங்க வாங்க. சித்திக் அக்பர் பிடிச்சி இடுப்பை பிடிச்சி இருக்கிறாங்க, முடியாது, அல்லாஹ் தான் வாதா செஞ்சு ஏன் உழுவு போட்டு சிரமம் எடுத்துக்கிறேங்க. அல்லாஹ் தான் வாதா ஹிலாஃப் செய்யலாம், யார் கேட்க முடியும்? செய்ய மாட்டான், அல்லாஹ் செஞ்சால் எவன் கேட்க என்பதாக பயந்தான். அதுபோல் நபியவர்கள் என்றைக்குமே குதூகலமாக இருந்ததே கிடையாது. இந்த சந்தோஷத்தை பார்த்து உம்மத்து முழுவதையும் மன்னித்து விட்டேன் என்ற சந்தோஷத்தை பார்த்து தான் மலக்குகள் எல்லாம் பெருநாள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இரவை. கமா அண்ணலனா ஈதை நீ வலில் மலாய்க்கு ஈதை, நமக்கு எப்படி 2 பெருநாள் இருக்கும், மலக்கு மகளுக்கு 2 பெருநாள். குத்துப நாயகி சொல்ல அதில் ஒரு பெருநாள். ஏன் எல்லாம் இரவில் வச்சான்? மலக்கு நைட்டு தூங்க மாட்டாங்க, அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, அதான் இரவில் வச்சு விட்டாங்க. ஒன்று லைலத்துல் கதர், கதருடைய இரவு ஒரு பெருநாள், இது ஒரு பெருநாள். இப்போ மலக்கெல்லாம் விழித்து கொண்டே இருக்கிறாங்க. பெருநாள் எவ்வளோ சந்தோஷம், இந்த உம்மத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போ நபியர்களும் சந்தோஷப்படுறாங்க. யோசிக்கணுங்க, நமக்கு பேரன் பிறக்கலை, பேரனுடைய மகன் பிறக்கலை, அவனுக்கு ஒரு நல்லது கிடச்சிச்சு, சந்தோஷம் நமக்கு வருமா? பிறக்காத மனிதன் வச்சு சந்தோஷப்படுவோமா? பிறந்தா தான் பார்த்தா தான் சந்தோஷப்படுவோம். நாமளும் பிறக்கவே இல்லையேங்க நபியுடைய காலத்தில். நம்மளை கணிச்சு நபியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களே. வாஹரூன் அலம் எல் ஹக்குபி, அல்லாஹ் தன் திருமறையிலையும் சொல்லிட்டான். இந்த முகம்மதை பார்க்காத பின்வரக்கூடிய அடியார் அவர்களை ரொம்பவும் நேசித்தார்கள். நபியர் நம்மளை ரொம்பவும் நேசித்தாங்க. நாம தான் அவர்களை நேசிக்கணும், கடுமையாக நேசித்தாங்க. நாம் அவர்களை நேசிக்க தவறிட்டோம். அல்லாஹோட நேசத்தை கமாஹக்கோ அல்லாஹ் தர் இந்த பராத்துடைய இரவு. அப்போ நபியர்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த உம்மத்துக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எல்லாத்தினாலும் அவ்வளோ மன்னிப்பு கேட்டாங்க. இந்த உம்மத்து எந்த விதத்திலையும் சிரமமே படக்கூடாது என்பதற்காக. அப்போ பூரா உம்மத்து இல்லை ஆஹிர் ஜமான், கடைசி காலம் வரையிலும் நான் உம்மத்துகள் நபியுடைய பார்வையில் இருக்காங்க. சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதா இலா யௌமில் கியாமா வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் நபிக்கு இல்ம ஹுதூரியாக இருந்தது, இல்ம ஹுதூரியாக இருந்தது. எப்படி உங்களை நான் பார்க்குறேன்,
உங்களை பார்க்கும்போது எனக்கு இல்ம ஹுதூரி. அப்போ சவுத்துக்கு போய் நீங்கள் உட்காந்துருக்கங்க. அப்போ இன்னார் உட்காந்துருக்காரு வந்து சொல்கிறாரு ஒருத்தர், இது இல்ம ஹுசூரி. உங்களை நேரடியாக நான் பார்க்குறேன், இது இல்ம ஹுதூரி. இவரே இல்ம ஹுதூரி. இல்லை சந்தேகம் வருமா எனக்கு? வரேன். அதனால் சவுத்துக்கு அண்ணாடி இவர் உட்காந்துருக்காக சந்தேகம் வரும். அந்த ஹபரில் சிதுக்கம் இருக்கும், கிசுபாக இருக்கும். ஹபரில் சிதுக்கம் இருக்கும், பொய்யும் இருக்கும், உண்மையும் இல்லை. சிதுக்கு தான் கிசுபுக்கு இடம்பாடே கிடையாது. பார்த்த வசுக்கள் அதுபோல் பூரா வசுக்களும் நபிக்கு இல்ம ஹுதூரியாக இருந்துச்சு. அதனால் கவலைப்பட்டாங்க. ஆக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவில் கபருஸ்தானுக்கு போனாங்க, மன்னிப்பு தேடி போனாங்க. ஆயிஷா நாயன் தேடிக்கிட்டே வந்துட்டாங்க. சந்தேகப்பட்டுக்கிட்டு நபி அவர்கள் வேறு மனைவிமாரோட வீட்டுக்கு போயிருப்பாங்களோ என்ற சந்தேகம். நபி அவர்களும் அதை கேட்டாங்க, சந்தேகம் வந்துருச்சா? இல்லையா ரசூலுல்லாஹ், காணும் தேட. ஆயிஷா நாயன் மட்டும் தேடி வரலங்க, பாத்திமா நாயன் தேடி விடியாடுறாங்க. எங்கே நபி காணும்? நடுஜாமத்தில் காணும். நடுஜாமத்தில் காணும். 2 நாளைக்கு கூட சொன்னாங்க, லால்பேட்டில் ஒரு ஆள் நடுஜாமத்தை கதவுட்டு வந்துட்டு போனான். ஜின்னு எடுத்துகிட்டு போயிடுச்சான். அவர் ஜின்னே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்படியே எழுத்துட்டு போய் ஒரு வாரம் பித்துக்குள்ளே எதுவும் மொத்தம் விட்டார். ஆனால் நடுஜாமத்தை காத்து வந்துட்டு போயிடக்கூடாது. இன்னாத்தில் வந்து பெயர் சொல்லி கூடும். ஓ அப்துல்லாவே இங்கே வா, ஓ ஜெயிதை இங்கே வா, ஓ பக்கரே இங்கே வா என்பதாக பேர் சொல்லிக்கும். ஆனால் வெளியே வந்து போயிடாரு. மனுஷன் போடுறாரு. பார்த்தா முதல்ல கால் இருக்கான்னு பாருங்க. ஜின்னுக்கு கால் இருக்காது. கால் இருக்கான்னு பார்த்துட்டு வெளியே போகும். டக்குன்னு வெளியே கிளம்பிடாரு. அப்போ அல்லாஹ் ஹிஃபாஸத் செய் ஜன்னாத்துடைய ஷராரத்தை விட்டு. அப்போ நபி சஹாபாக்கள் பயந்தாங்க, ஆயிஷா நாயகம் பயந்தாங்க, கபருஸ்தானுக்கு போயிட்டாங்க. போய் நபிகளை கண்டுபிடிச்சாச்சு. அழுகுறாங்க, மன்னிப்பு தேடுறாங்க. அல்லாஹ் மன்னிச்சிட்டான். பனி கல்புடைய ஆட்டு மந்தையின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் மன்னிச்சிட்டான் என்பதாக நபியர்கள் வந்து சொல்கிறாங்க. என்னங்க மன்னிப்புனா என்ன? மன்னிப்பை தேடக்கூடிய இரவு, மன்னிப்பை தேடக்கூடிய இரவு. பொதுவாக நமக்கு ஒரு தேவை இருக்குங்க. வீடு தேவை, வாச தேவை, மனைவி தேவை, புள்ள தேவை, செல்வாக்கு தேவை, சொத்து தேவை. கேட்டால் கொடுத்துட போகிறான். கேட்டால் அல்லாஹ் கொடுத்துட போகிறான். சில பேருக்கு தாமதமாக கொடுப்பான், சில லேட்டாக கொடுப்பான். அல்லாஹ் உடனே கொடுக்க கோச்சிக்க கூடாது. அல்லாஹ் மேலே கோச்சிக்க கூடாது. அல்லாஹ் ஒன்று சொல்லி செய்யலை, அல்லாஹ் மேலே சந்தேகம் வந்துச்சு, ஈமானில் பாதிக்கும். ரசூல் ஒன்று சொன்னாங்க, இது நடக்கம்பாண்டு நடக்கலை, உனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஈமான் வீணா கராபாப்படும். சந்தேகம் வரக்கூடாது. அதே போல் ஷேஃபர் வாதா செஞ்சா இது நடக்கும்பா அடுத்த வருஷம், நடக்கலை. சொல்லக்கூடிய மசாயில் முறியது வாங்கி வச்சுங்க. அவனையும் நடக்காமல் போச்சு, ஷக்கு வந்துச்சு. ஆஹா இன்னும் நடக்கலையே, எத்தனை வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கும், நடக்க மாட்டேங்குது. அவ்வளோதான் பைசான முன்கத்திய. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைச்சிக்கிட்டு ஹுதைபியா உடன்படிக்கை வராங்க. வரும்போது வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தில் சொல்லிக்கிட்டே வராங்க. நம்மெல்லாம் ஃபத்தஹ் கிடைக்க போகுது, நமக்கு கிடைக்கல, அந்த வருஷம் கிடைக்கலையா? அவி சொன்னாங்களே அடுத்த வருஷம் தான் கிடச்சிச்சு. ஃபத்தஹ் மக்கா அடுத்த வருஷம் தான் ஏற்படுச்சு. சஹாபாக்களுக்கு சந்தேகம். ஆகவே இதை பராத்துடைய இரவு அல்லாஹ் கொடுத்தான். விதிகளை பங்கிடக்கூடிய இரவு, விதிகளை பங்கிடக்கூடிய இரவு. அதில் நாம் கவனம் செலுத்த தேவையில்லை. மகஃபிரத்தில் கவனம் செலுத்தினா போதும், எல்லாம் கிடைச்சிடும். அல்லாஹ் மன்னிச்சிட்டா ரிஸ்க்கும் கிடைச்சிடும், அல்லாஹ் மன்னிச்சிட்டா ஆஃபியத்தும் கிடைச்சிடும். அதான் தான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன், குலிஸ்தகஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்தில் மன்னிப்பு தேடுங்க. இன்னஹு கான கஃபாரா, நீ மன்னிப்பு தேடுறதுக்கு முன்னே அஸ்தஃபிருல்லாஹ் ஓவத்துக்கு முன்னாடியே நான் கஃபார் தான்ப்பா. யூரிசினு சம்மா அலைக்கும் மிதராரா, உங்களுக்கு மழை பெய்ய வைப்பேன். வயும்திதுக்கும் பி அம்வாலின் பனி, பொருளாதாரத்தையும் குழந்தை செல்வத்தையும் கூட உதவி செய்வேன். அல்லாஹ் சொல்கிறான், மதத்து கிடைக்கும். நியமத்தை இம்தாதி,
நியமத்தை இம்தாதி கிடைக்கிறதுக்கு அசல் காரணம் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார். இப்போ நம்முடைய முரீதுகளில் பீர்பாய்கள் கஷ்டப்படுறாங்க, இஸ்திக்ஃபாரை கையில் எடுக்கலை. இஸ்திக்ஃபாரை எடுத்து பாருங்கள், வல்லாஹி பில்லாஹி அல்லாஹ் அந்த சிரமத்தை நிற்கிறோம். மன்னிப்பை எடுத்து பாருங்கள். இதாங்க முதல் டேப்லெட் இதாங்க. எல்லா சூஃபியாவுடைய டேப்லெட் இதுதான். முதல் டேப்லெட் இதுதான். இதை சாப்பிட்டு பாருங்க. எந்த பாவத்தினால் இந்த சிரமம் வந்ததோ அந்த பாவத்தையும் பண்ணி அல்லாஹ் சொல்லி கேளு. மன்னிக்கணும் அல்லாங்க. கஞ்சத்தனமாக செய்ய போகிறான் சொல்லி பாருங்க, அல்லாஹ் நிவர்த்தி செய்வான், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அப்போ இஸ்திக்ஃபார் மன்னிப்பு தேடும். அப்போ எதை விட்டு நாம் எதற்காக மன்னிப்பு தேடணும்? என்ன பாவம் செஞ்சோம்? நாமோ திருநோமா, கொள்ளடிச்சோமா, உபச்சாரம் செய்தோமா? ஒன்றுமே செய்யலையே. இது பேர் மாசியத்தை முஷ்தரிக்கான்னு சொல்லு. நம்மள்தையும் பாவம், காஃபிட்டே இது பாவம். அதனால தான் காஃபீர் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சட்டத்தை எழுதி வச்சுருக்கான். கொள்ளடிச்சா ஒரு சட்டம், 89 சட்டங்கிறான். திருநா ஒரு சட்டம், ஜினா செஞ்சால் ஒரு சட்டம். அப்போ அவங்கள்ட்டையும் பாவம். இப்போ நாம் எந்த பாவத்துக்காண்டி மன்னிப்பு தேடணும்? நாமும் இந்த பாவத்துக்காண்டி மன்னிப்பு தேடணும். நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, நாம் செய்யக்கூடிய பாவம் மாசியத்துக்காண்டி மன்னிப்பு தேடக்கூடாது. மாசியத்துக்காண்டி மன்னிப்பு தேடக்கூடாது. மாசியத்துனா என்னங்க அவங்க தெரியல. ஜம்புனா என்ன, மாசியத்துனா என்ன? மாசியத்துனா அல்லாஹ் அவனை செய்ய சொன்னால் செய்யலை. இப்போ ஃபஜ்ர் தொழு சொன்னால் தொழுல, இது பேர் மாசியத். பொய் பேச வேணான்னு சொன்னால் பொய் பேசிட்டோம், மாசியத். மாறு செய்தல், உத்தரவை எடுத்து நடக்காமல் இருக்குதல், விலக்கலை செய்தல். ஃபாசா ஆதமு ரப்பஹு. இன்னும் சொல்லப்போனால் மாறு அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை எடுத்து நடப்பதற்கு பேர் மாசியத். அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்யாமல் இருப்பதற்கு பேர் ஃபுசூக். ஜன்பு என்று சொன்னால் திருக்கலிமாவுக்கு மாற்றமான சிந்தனைகள். இதாங்க ஜம்பு. இதுக்காண்டி மட்டும்தான் மன்னிப்பு தேட சொல்லும். மாசியத்துக்காண்டி தௌபாசி ருஜுவாகல. திருக்கலிமாவுக்கு மாற்றமான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் குடிக்கொண்டு போச்சு, அதுக்காண்டி மன்னிப்பு. அப்போ அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா என்ன? யா அல்லாஹ், என்னை நான் மறைக்க தேடுகிறேன். எதை விட்டு மறைக்க தேடுன்னு? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அனில் அதமி. யா அல்லாஹ் இல்லாமை விட்டு மறைக்க தேடுகிறேன். இல்லை நிறைய இல்லாமைகள் இருக்கு, அல்லா மறைச்சிடலாம். மாரிஃபத் இல்லாமல் இருக்கு, இல்லை குர்பு இல்லாமல் இருக்கல்ல, ஷுஹூத் இல்லாமல் இருக்கு, தரஜாத்த குர்பு இல்லாமல் இருக்கு, வசல் இல்லாமல் இருக்கு, பிள்ளை இல்லாமல் இருக்கு, வீடு இல்லாமல் இருக்கு, வாசல் இல்லாமல் இருக்கு, செல்வாக்கு இல்லாமல் இருக்கு. இது மறைச்சிடலாம். இல்லாமைக்கு உஜூத் கூட அல்ல, இல்லாமை விட்டு மறைக்க தேடுறாங்க. நான் இல்லாமைக்கு சொந்தக்காரன், நான் என்ன மறைச்சிடு. இஸ்திக்ஃபார் மறைக்குதல். தேடி பாருங்க, அல்லாஹ் மறைச்சிடுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் மறைச்சு. அடுத்ததாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அனின் நக்ஸி அனின் நகாயிஸ். குறைகளை விட்டு மறைக்க தேடுறாங்க. எவ்வளோ குறைகள் இல்லை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச குறையும் இருக்குது, தெரியாத குறையும் இருக்குது. என் தொழுகையில் எவ்வளோ குறை எனக்கு என்ன தெரியும்? என் பயானில் என்ன குறை எனக்கே தெரியாது. நான் நல்லா பேசுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஷைத்தான் கூட இருந்து அலங்கரித்து காட்டுவான். ரொம்ப வாயிலின் எல்லாபு மிகி ஷைத்தான். எத்தனையோ உபதேசம் செய்யக்கூடிய ஷைத்தான் பூந்து விளையாடுவான். இங்கே நாங்கள் போடுவான், இங்கே நீங்கள் போடுவான். ஆனால் தான் ஒவ்வொரு ஹத்தீபும் இதை ஓதிட்டு குத்துபா கொடுக்கும், பயான் செய்யும். எதுங்க? நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. என் நஃப்ஸில் ஏற்படக்கூடிய ஷர்களை, கெடுதிகளை விட்டு யாழ்லான்னு பாதுகாப்பு தேடுறான்லா. கேட்காம குத்துபா கொடுக்கவே கூடாதுமா. சொன்ன ஆகவே யாரெல்லாம் குறைகளை விட்டு மறைச்சிடல்லா. அணில் எய்தி ஏழாமை விட்டு என்ன மறைச்சிடல்லா. நிறைய ஏழாமை இருக்கு. என்னால் தஹஜ்ஜுத் தொழுவதில்லா. என்னால் என் ஷேக் முராகபா செஞ்சாங்க தஹஜ்ஜுத், என்னால் முராகபா செய்ய முடியல, என்னால் முஷாஹதா செய்ய முடியல.
என்னால் வலியாகவும் இல்லை, குத்துபாகவும் இல்லை, கௌசாகவும் இல்லை, ஏழமையாகி ஆஜிதாகி உட்கார. ஏழாமையை மறைக்க சொல்லுங்க. அல்லா இருக்கு ஃபாயில ஹக்கீக்கியான் அல்லா கூட வந்து மறைச்சி விட்டு போடும். ஒரு ஆளில் அல்லா மறைச்சி விட்டு காட்டிடுவான். எத்தனை நாளைக்கு நாம் கபரில் குறையோடு போயிட்டா வாழ்க்கை என்னவாகும்? மாரிஃபா இல்லாமல் போயிட்டா என்னவாகும்? இஹ்லாஸ் இல்லாமல் போயிட்டா என்னவாகும்? ஷுக்குர் இல்லாமல் போயிட்டா என்னவாகும்? ஷுஹூத் இல்லாமல் போயிட்டா என்னவாகும்? குருப் இல்லாமல் போயிட்டா என்னவாகும்? யோசிச்சு பாரு. இதே நம்முடைய வாழ்க்கையை தேத்திட்டு போயிடலான்னு நினைக்காதுங்க. அதே போல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அனில் இஹ்தியாஜ், எல்லாம் தேவையானதில் மறைச்சிடல்லா. வெறும் மஹ்லூக்கின் பக்கம் தேவையாகிட்டே இருக்கு, அதை மறைச்சிடல்லா. அப்போ நாளை விட்டும் எல்லா இடத்துல மறைக்க தேடணும். நாம தாங்க முஸ்தகனி பில்லா, அல்லாஹை கொண்டு தேவையற்று வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை விட்டு, அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் பக்கம் நம்முடைய சிந்தனை போகாது போகாது போகாது. இதுக்காண்டி தான் அல்லாஹ் கொண்டு வந்தான். இந்த காயினாத்தின் பக்கம், இந்த உலகத்தின் பக்கம் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய பார்வையும் திருப்புவதற்காக அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வரவில்லை. மாறாக நம்முடைய உள்ளத்தை இந்த வஸ்துக்களின் பக்கம் திருப்பக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் கொண்டு வந்தோம். திரும்பவும் திருப்பிக்கிட்டு இருந்தோம், அல்லாஹ் வருத்தப்படும். ஆகவே இந்த பராத்துடைய இரவில் தௌபா செய்யணும். அல்லாஹ் அடுத்து இஸ்திக்ஃபார் கேட்க. அல்லாஹ் மறைச்சிட்டான், வயிறுல்லா நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. யா அல்லாஹ் இந்த அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை மறைச்சிரு, அல்லாஹ் தெரியாமல் போச்சு. அல்லாஹ் நம்முடைய பார்வையில் வந்துடுவாங்க. தஜல்லியாத்தை இலாஹியா தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லாஹுடைய தஜல்லியா தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லாஹுடைய நுசூலுடைய பரக்காத்தை நம்ம அடைஞ்சிடலாம். அல்லாஹுடைய நுசூலுடைய பரக்காத்தை அடைஞ்சிடலாம். நுசூல்னா என்ன? நுசூல்னா இறங்குதல்னா என்ன? சொல்ஃபியாக்கிறது நுசூல்னாவே தஜல்லின்னு சொல்ற. நுசூலுக்கு பேர் தஜல்லி. தஜல்லினா வெளியாகுதல். தஜல்லினா வெளியாகுதல், மறைஞ்சு கிடந்தது வெளியாகுது. அப்போ அல்லாஹ் வெளியாகிறான். ஏன் அல்லாஹ் வெளியாகிறான்? மூசா அலி ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, மலையில் அல்லாஹ் கொஞ்சோண்டு தஜல்லியத்தை காமிச்சான். ஜாலஹு தக்கா, அது தூள் தூளாக போயிடுச்சு. அது ஒரு வாயத்தில் 6 மலையாக பிரிஞ்சிச்சு, ஒரு வாயத்தில் 8 மலையாக பிரிஞ்சுச்சு. அந்த ஒரு மலையில் வந்து அந்த உஹது மலை, அந்த ஹிரா மலை, சௌர் மலை, அந்த அந்த நம்ம மூசா அலி இஸ்லாத்து தூசுரா மலையினுடைய பகுதிகள் தான் நம்ம ரிவாயத்துகளில் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் ஏறுறது பரக்கத். அந்த கல்லை நாம் எடுத்து முகந்துக்கிறதுக்கு பரக்கத். தஜல்லியாத்துகள் பட்ட இடம், மலைகள் இருக்கே, அல்லாஹை தஸ்பீஹ் செய்யக்கூடிய இடம். அதனால தான் அவுலியாக்கள் அதிகமாக மலைகளில் போய் தவம் இருக்கிறாங்க, கல்வத்தில் இருக்கிறாங்க, மலைகளில் போய் இருந்தாங்க. ஆகவே எதுக்கு சொல்கிறேன்? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலையில் காலை வச்ச பிறகு, அல்லாஹுடைய தஜல்லி இறங்கின பிறகு ஜாலஹு தக்கா தூள் தூளாக போச்சு. வானத்தில் அல்லாஹ் இறங்கும். ஏன் இடிஞ்சு விடல? வானம் இடிஞ்சு விடணுமா இல்லையா? அல்லாஹுடைய தஜல்லி இறங்கும் போதே ஏன் இறங்கலை? என்ன சலாஹியத்தை அல்லாஹ் கொடுத்தான்? என்ன சலாஹியத்தை கொடுத்தான்? அதுக்காண்டி தான் முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க. நான் சொல்ல, முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க. நபியவர்களை மேராஜுக்கு அல்லாஹ் அழைத்து சென்று வானத்தில் நபியுடைய பாதத்தை அல்லாஹ் பட வச்சான். பாதம் பட்ட பிறகு தஜல்லியாத்தை தாங்கக்கூடிய சலாஹியத் கிடைச்சிச்சு. அல்லாஹுடைய தஜல்லியாத்தை தாங்கக்கூடிய சலாஹியத் கிடைத்தது, தஹதி கிடைச்சிச்சு. அதனால தான் கதமி அலா ரகபத்தி குல்லி வலி இல்லா நாய் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வலிமார்களுடைய பெடரில் எனது பாதம் இருக்கிறது, அப்பொழுது தான் அல்லாஹுடைய தஜல்லியாத்தை தாங்க முடியும். இல்லாவிட்டால் நாம் தாங்க முடியாது, இல்லாவிட்டால் தாங்க முடியாது. அல்லாஹ் தனது திருமுறையிலே சொல்கிறான், ஒபஷிரில் லஸீன ஆமனு, ஒபஷிரில் லஸீன ஆமனு, நபியே ஈமான் கொண்டவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். அன்னலஹும் கதம சிதுகின், அன்னலஹும் கதம சிதுகின், சாதிக்கினுடைய பாதங்கள் அவர்களுக்கு சொந்தம் சொல்லுங்க. அப்போ அல்லாஹ் மோமின் யார் மோமின்னு சொல்கிறான்? எவர்கள் சாதிக்கினுடைய பாதங்களை தூக்கி அழைகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் மோமின்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் சாட்சி சொல்லணும், சுபச்செய்தி சொல்லணும். நபி நீங்கள் பஷாரத் சொல்லுங்க,
சாதிக்கினுடைய பாதம் அவர்களுக்கு இருக்கிறது. அன்னலஹும் கதம சிதக். சிதக் இஸ்ம் மஸ்தர், இஸ்ம் ஃபாயிலுடைய மாணவங்களா, இஸ்ம் மஃஊலுடைய மாணவங்க. பஷிரில் லதீன ஆமனூ அன்னலஹும் கதம சிதக் இந்த ரப்பி. சிதக்குடைய பாதம், சாதிக்கினுடைய பாதம், கௌஸ்நாஹித்துடைய கதம், அலிய முர்த்தஸாவுடைய கதம், ஹசன் பஸ்ரியுடைய கதம், நம்முடைய ஷேഖுடைய பாதம், நூரியினுடைய பாதம், இது அவர்களுக்கு சொந்தம் என்பதாக சொல். எவ்வளோ பெரிய பஷாரத் அது. இந்த பாதம் உன் மேலே படல, நாம் தஜல்லியாத்தையும் தாங்க முடியாது, ஒன்றுதே தாங்க முடியாது. இதனால தான் அந்த பாதத்தை நம்ம சுற்றி அலைஞ்சாகனே. கொன் துராபா தாஹ்த அக்தாமி ஹாவுலாய். கௌஸ்நாஹி சொன்னார், அத்தகைய அடியார்களுக்கு முன்னால் மண்ணாக, அவருடைய பாதத்தின் மண்ணாக, தூசியாக என்பதாக சொல்கிறார். ஆகவே அல்லாஹுடைய தஜல்லியாத்தை இறங்கக்கூடிய இடம். தஜல்லி தஜல்லி என்று சொன்னால் அல்லாஹ் தான் ஜாஹிர் ஆகிறான், அல்லாஹ் தான் வெளியாகிறான். ஆகவே அதை அல்லாஹ் கஷ்பு செய்யக்கூடிய அகலுல் கஷ்பை ஒளிவர்களுக்கு அல்லாஹ் தெளிவாக ஆக்குவான். அதை அல்லாஹு தாலா பேசுவதற்கு நமக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. என்றாலும் ஞாபகப்படுத்துகிறேன், தனது தஜல்லியை அல்லாஹ் வெளிப்படுத்தி தான் வெளியாகி அல்லாஹ் இந்த உம்மத்தை மன்னிக்க வருகிறான். இப்போ மன்னிப்பு எவ்வளோ தேவையாக இருந்தால், மன்னிப்பு எவ்வளோ தேவையாக இருந்தால் மன்னிப்பை தர அல்லாஹ் தான் இறங்கி வருகிறான். தான் இறங்கி வருகிறான். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அல்லாஹ் வானங்களை 7 வானங்களை 7 பூமிகளை படைத்து விட்டு சும்ம சமா அலல் அரிசின்னு அந்த ஆயத்தில் அரிசின் மீது அல்லாஹ் முஸ்தவி ஆகிட்டான். இன்னொரு ரிவாயத்தில் 7 வயதில் பூரா காயினாத்தி அல்லாஹ் படைச்சிட்டேன்னா என்னன்னா தன்னுடைய கையிலேயே வரிஞ்சு கட்டிட்டான் அல்லாஹ். ஹதீஸ் ஷரீஃபுடைய ரிவாயத்தை மறக்கிறேன். கையிலேயே வரிஞ்சு கட்டிக்கிட்டு அடியார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இறங்கிட்டேன்ட்டான். அடியார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இறங்கிட்டான். நீ அங்கே போய் தொங்காத, வாசலில் போய் நிற்காத, என்கிட்ட வந்துக்கிட்டே இரு, சதான ஹாஜத் ரவாய் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்ட்டான். ஆகவே நாமும் அல்லாஹு தாலா தன் தஜல்லியாத்தி அல்லாஹ் இறங்குறான். இந்த தஜல்லியாத்தி இறங்கக்கூடிய இடம் எது? சமா துன்யா எது? சூஃபியாக்கள்கிட்ட கல்புல் மோமின் அரிசுல்லா. சமா என்று சொன்னாலே, வானம் என்று சொன்னாலே சூஃபியாக்களிடத்திலே உள்ளத்திற்கு சொல்வார். முதல் வானத்திற்கு இறங்குறான் என்ன? நம்முடைய கல்புல் அல்லாஹ் இறங்குறான். கல்புல் அல்லாஹ் இறங்குறான். அல்லாஹ் இறங்கக்கூடிய உள்ளமா நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கிட்டோமா? மாற்றல. ஏன்? வயிறுள்ளா நிரம்பி கிடக்கு, வயிறுள்ள அல்லாத வஸ்துக்கள் நிரம்பி கிடக்கு. அதை நகத்தில் நாம் நகத்தி ஆகனே, நகச்சிட்டோம், அல்லாஹ் இறங்கிறது தெரிஞ்சிடும். அல்லாஹுடைய நுசூல் உண்டாயிருச்சு. அந்த ஒரு நிமிஷம் போதும் நம்முடைய ஜாத்திற்கு, நம்முடைய வெற்றிக்கு, நம்முடைய ஈரேற்றத்திற்கு. அமல்கள்லாம் நம்மால் செய்து முடிக்க முடியாது. கல்லத்தை ஹீலத்தை யார சூழல்லா பைத்து படித்தாங்க. எங்கள் தந்திரங்கள் எல்லாம் சொற்பமாகிவிட்டது யார சூழல்லா. என்ன செய்ய முடியும்? நாங்கள் சொர்க்கம் வரத்துக்கு நாங்கள் பலகீனமானவர்கள் யார சூழல்லா. நாங்கள் எப்படி தப்பிக்க முடியும் என்பதாக கதறாங்க மகான்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படித்த பைத்தன். ஆகவே நாமும் அல்லாஹுடைய தஜல்லியாத்தை பெறுவதற்கு நாம் தயாராக. அது ஒரு நிமிஷம் நமக்கு கிடைச்சிச்சு. துவாசி அமல சகலை ஜஸ்பத்துமின் ஜஸ்பாத்தில் ஹக்கி துவாசி அமல சகலை. ஒரு நிமிஷம் அல்லாஹுடைய தஜல்லியாத்தை கிடைச்சிச்சு. இந்த மனித இனம் ஜின்னாத்துகள் எவ்வளவு வணக்கம் செய்ததோ, செய்ய போகின்றதோ அவ்வளோ அமல்களுக்கு ஈடாகிடும் என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். இந்த ஜஸ்பாத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.